ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களை பிடித்தவர்களுக்கு மட்டுமே புத்தகமாக இருங்கள், உங்களை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருங்கள் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்டயா இருந்தாலும் சரி, பிடிக்காதவர்கள்ட்டையா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப நம்மளுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கூட ஒரு காலத்தில் நமக்கு பிடிக்காதவங்களாக மாறலாம். அந்த நேரத்தில் நம்மளுடைய வீக்னஸை அவங்க ஒரு பகடைக்காயாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்றைக்குமே எல்லாருக்குமே புரியாத புதிராகவே இருக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே கொஞ்சம் நல்லா கட்டி விடுங்கண்ணே, நல்லா டைட்டாக இருக்கணும். காத்துல கீத்த ஆடிக்கிட்டு எதுவும் வயிற போகுது. அதெல்லாம் நல்லா டைட்டா தாமா கட்டுறேன். நல்லா பார்த்து கட்டுங்க அண்ணே. நீங்களும் தான் என்ன கட்டு கட்டுறீங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க. அவ்வளவுதாமா கட்ட முடியும். அதுக்கு மேல கட்டுனா இதுக்கு அந்துகிட்டு போயிடும். ரொம்ப இறுக்கி கட்டினோம்னாலும் ஓட்ட விழுந்துரும். அப்புறம் மழை நேரத்துல உள்ளுக்குள்ள ஒழுக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒழுகுதா ஒழுகலையான்னு. நீங்க நல்லா இறுக்கி கட்டுங்க. தொட்டும் தொடாத மாதிரி பட்டும் படாத மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. தாமரை இலையில தண்ணி படாத கணக்கா அப்படியே தொட்டும் தொடாம கட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி நல்லா இறுக்கி வச்சு கட்டுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? அதுவும் கடைக்கு பக்கத்தில் இப்படி பந்தலை போட்டுக்கிட்டு என்ன ஏதுன்னு வேற தெரியல. இவ வேற இருக்கா. இவகிட்ட வாயை கொடுத்தா அதுக்கப்புறம் நம்மள தான் கெருதா பேசுவா. எதுக்கு இவகிட்ட எல்லாம் வாயை கொடுத்துக்கிட்டு? மண் அடுப்பு போடணும், அப்படியே போட்டுருவீங்களா? விரவு போடுற மாதிரியே அப்படி. ஆமாண்ணே, கேஸ் எல்லாம் வாங்கி கட்டுப்படி ஆகாது. அதுவும் இல்லாம கேஸுக்கே ஒரு அமௌண்ட் ஆகி போயிடும். நமக்கெல்லாம் விரவு அடுப்பு தான் சரியா இருக்கும். அதுவும் போட தெரியுமா உங்களுக்கு? போட்டுருல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கூட கொஞ்சம் செலவாகும். எம்பிட்டாவும் என்ன பச்சை செங்கல் மண்ணு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 6000 பக்கம் ஆயிரும். 6000 தானே? நான் கூட 20,000மோ 30,000மோ நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணிருங்க. என்னது அடுப்பு போடுறாங்களா? சரிம்மா, எப்படி ஒத்த அடுப்பு போடவா ரெட்ட அடுப்பு போடுவா? அண்ணே ஒரே அடுப்புல விறகு வைக்கிற மாதிரி, ஆனா 2 அடுப்பு எரியணும். அந்த மாதிரி போட்டுருவீங்களா? போட்டுடலாம். குழம்பு ஒண்ணுல வச்சோம்னா நமக்கு ஒரு அடுப்புல ஒண்ணு செய்யணும், ஒரு அடுப்புல ஒண்ணு செய்யணும். அந்த மாதிரி. சரிம்மா. என்ன இன்னைக்கே போட்டுடலாமா அடுப்பு? ஐயா ஒரு வேலை செய்ய விடுதா. நொய்யின்னு முதல்ல பந்தல கட்ட விடணும். அதை கட்டி முடிச்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். செய்யுங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்னும் சொல்லல. இப்ப பந்தல் போடுறதெல்லாம் சரிதான். கீழே இந்த தரமட்டம் போடணும், அதுவும் இல்லாம அடுப்பு போடணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அதாம்மா, பச்சைக்கல் ஒரு 50 வாங்கிக்க. அதுக்கப்புறம் மண்ணு வாங்கிக்க. அப்புறம் அந்த அடுப்பு பொருள், அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு அது ஒரு கிரில் மாதிரி இருக்கும், அதுவும் வாங்கணும். சரிங்கண்ணே, நான் அந்த கல்லு கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். நீங்க என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க போயிட்டு கூப்பிடுங்க. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஏனதரும் வேலை பார்க்காதீங்க, நல்லா வேலை பாருங்க. பாக்குறோம். ஏண்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இது ஒரு நொச்சு பிடிச்சது. ஒரு வேலை செய்ய விடுதா. நொய்யின்னு இதை முடிச்சிருவீங்களா, அதை பண்ணிருவீங்களான்னு முதல்ல வேலை செய்ய விட்டாதானே மனுஷனை. வேலையே செய்ய விடாம அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எப்படா இப்படி இதுகிட்ட எல்லாம் போய் ஐய பசி வேற உட்காந்தா 2000 3000 எவன் கொடுப்பான்? ஏதாவது ஒண்ணு கான்ட்ராக்ட் பிடிச்சி செஞ்சாதான் வேலைக்கு ஆகும். அதுக்குன்னு சும்மா நொய்யின்னு இதுலயும் பாத்தியா ஆம்பளைங்க நம்ம இருக்கிறோம், கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்படி தோரணையா உட்காந்துருக்குன்னு. இதெல்லாம் கடை வச்சு வழங்க போகுது எவரு? அதுக்கிட்டதான் நம்ம கூலி வாங்க போறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க சித்தப்பு? அட போடாங்கிட்டு பசி வேற வயிற்றுக்குள்ளுது. நான் போய் 2 பணியாரத்தை சாப்பிட்டு வரேன். இங்கிட்டு இருந்து வேலையை பாரு. அது வந்துச்சுன்னா கத்த போதியா? அதுதான் கல் வாங்க மண் வாங்க போகுது. எப்படி பார்த்தாலும் அது பஸ் பிடிச்சி போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு நேரம் ஆயிடும். நான் போய் சாப்பிட்டு வர இரு. அது வரத்துக்குள்ள சீக்கிரம் வந்து சேரு போ. எமாடியே அமுதா, ஒரு 4-5 பணியாரம் எடுத்து கூடாதா? பசி வயிற்ற கிள்ளுது. இருங்க தாரேன். என்னங்கண்ணே சாப்பிடுங்க. எப்பா, நமக்கு வயசாகி போவோம், ரொம்ப நேரத்துக்குள்ள வேலை செய்ய முடியலம்மா. ஏதாவது சாப்பிடணும். சாப்பிடாம வெறும் வயிற்றோட வேலை செஞ்சதுன்னா கிருன்னு தள்ள ஆரம்பிச்சிருது. சரிண்ணே சாப்பிடுங்க. கேப்பம்மா,
என்னண்ணே பந்தலெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு, என்ன எதுவும் விசேஷமா? அட ஏன் அத்தை கேக்குற நீ வேற? உன் தொங்கச்சி ஏதோ இட்லி கடை போட போதான், அதான் இங்க போடுது. இட்லி கடையா? ஏனே ஏற்கனவே இங்கே நான் பணியார கடை வச்சிருக்கேன், கடைக்கு பக்கத்துல கடை யாராவது போடுவாங்களா? நம்மள என்னத்தம்மா சொல்ல முடியும், சொல்லு பாப்போம். ஏனே ஏற்கனவே இங்க நான் கடை வச்சிருக்கேன், கடைக்கு பக்கத்திலே கடை போட்டா என்னன்னே இதெல்லாம் அநியாயமா இல்லையானே? நமக்கு தெரியுது, அவளுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் பொழப்பு கெடுக்கிற விஷயம் இல்லையா? ஊர்ல என்ன இடமா இல்ல? அங்கெல்லாம் போய் போடாம இங்க போடுறா. வேற எதுக்கு? இங்கிட்டு வர கஸ்டமர் அப்படியே அங்க புடிச்சு இழுக்கிறதுக்கு தான். ஏனே நான் என்ன அவ திங்கிற சோத்துலயும் குழம்புலியுமா மண்ணள்ளி போட்டேன், எதுக்குண்ணே இப்படி என் வயிற்றுல அடிக்கணும்னு வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா? இங்க வர அத்தா, கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அது என்னைக்குதான் நல்லெண்ணத்தோட இருந்திருக்கு? முதல்ல ஊரடிச்சு உலையில போட்டுச்சு, அதனாலே நல்லா முத்துன்னு முத்தி விட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்துச்சு, இந்த இப்ப மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் எங்கிட்டு இருந்துதான் காசு வருதுன்னு தெரியல. என்ன பண்றது? விடு விடு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். வீடை வேற கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல இவ இப்படி கடையை வேற பக்கத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே. முதல்ல தான் உன் புருஷன் வேலை வெட்டிக்கு ஒழுங்கா போக மாட்டேன், வைக்க மாட்டான், குடிச்சுக்கிட்டே ஆடுவேன். இப்பதான் வேலை வெட்டிக்கு தான் போய் பொறுப்பா சம்பாதிக்கிறான்ல, அப்புறம் எதுக்கு காசு அலையிறவ? கம்முனு வீட்டுலோட இருக்க வேண்டியதானே? ஓஹோ, இங்கதான் இருக்காளுகளா? இவளை வேணும்னே வெறுப்பேத்துவான். அடியே வள்ளி 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 கிள்ளின்னு எவடி அவ? இவளா? ஏண்டி வள்ளி, உங்க ஓனர் எங்கடியே? ஏண்டி இனிமே எங்களுக்கு வாழைக்கட்டு 2 கட்டு ஒரு நாளைக்கு தேவைப்படும்டி, அவர்கிட்ட சொல்லிட்டு போவான்னு வந்தேன். அதுவும் இல்லாம தேங்காய் எம்பிட்டு தேவைப்படும்னு தெரியாது, அதனால வெளியில எங்கேயும் கொடுத்துட வேணான்னு சொல்லு, அதான் சொல்லிட்டு போவான்னு வந்தேன். அடியே நாங்க ஹோட்டல் வைக்க போறோம்டி, ஹோட்டலு. அதுக்குத்தான் இவளுகளுக்கு ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வருமானம் எங்க இருந்து வந்துச்சு? கையில 10 காசு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாளுங்க, இவளுக்கு ஹோட்டல் வைக்கிறாளுகளா? அன்னைக்கு அவ காசே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிளி கிழிச்சா, இப்ப எப்படி இங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியலையே. வாங்கடி வாங்க வாங்க, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்க, நம்ம ஹோட்டல் வைக்கிறோம். எல்லாம் வந்து சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போங்க. உங்க கைப்பக்குவம் தெரியாத நல்ல ருசியா சமைப்பீங்களே அந்த காலத்திலேயே. ஊருக்கே படி அந்த கையடி, இனி ஹோட்டல் வச்சு சம்பாதிக்க போறோம். எங்கிட்ட கடை வைக்கிறீங்க? நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கதான். அங்கேயே? ஏற்கனவே அமுதாப்புல கடை போட்டுருக்கு, அங்கேயே வைக்கிறீங்க? ஏன் அவளுக்கு மட்டும்தான் அங்கே குத்தகைக்கு எழுதி விட்டுருக்க? ஏன் நாங்கள கடை வச்சா வியாபாரம் ஆகாதா? அவ குழம்பு வைக்கிறதே என்கிட்ட கத்துக்கிட்டபடி, அப்படின்னு போது நான் குழம்பு வைக்கும் போது வரமாட்டாங்களா என்ன? சரிடி, ஓனர் வந்தா சொல்லிரு, வாரேன். இல்ல இல்ல, பந்தல் போட்டாச்சு, இனி மண்ணெடுப்பு போட்டு இனி சாமான் சட்டுல வாங்க ஒரு 2 நாள் ஆயிரும். வாரேன். ஏண்டி இவ இப்ப உன்கிட்ட சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறியா? நான் வயிறஞ்சி சாவணும்னு என்கிட்ட கத்தி சொல்லிட்டு போறாடி. தெரியுது உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் சாடமடியே என்கிட்ட சொன்னாங்கன்னு. ஒத்த புள்ளைய வாழை வைக்கிறதுக்கு துப்பு இல்ல, இந்த வந்துட்டா கடை வைக்கிறாளுங்களாம். கடை ஏற்கனவே இப்படித்தான், சீட்டு பிடிக்கிறேன் கீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி ஊரடிச்சு உலையில போட்டு நல்லா செருப்படி வாங்கினாளுங்க. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காளுங்க. இப்ப எதால அடி வாங்க போறாளுகளோ தெரியல. அத்தனை தடவை கட்டி வச்சு உரிச்சாலும் அடங்க மாட்டேங்கிறாளுங்க இவங்க 2 பேரும். சரி விடுங்கக்கா, அவளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா, அவளும்
என்னதான் பண்ணுவா, கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே கிடக்குறா, வச்சு நல்லா இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு வேற கிட்ட போய் கடை வைக்க வேண்டியதானே? அவ பக்கத்துலயே தான் போய் வைக்க சொல்லுதா? விடுக்கா விடு, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? காலையில எது விழுந்துச்சு, அப்புறம் நம்ம கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரும் சண்டைக்கு. எவளுக்கும் பயப்பட மாட்டேன்டி நானு. இருக்கேம்மா. நீங்க என்ன பண்றீங்க? எப்பதான் வரீங்க ஊருக்கு? எப்ப ஊருக்கு வருவீங்களா? இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கம்மா, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்போ வரீங்களா? இப்போலாம் வர முடியாது. இப்போதான் பட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தாலி வாங்கிட்டு வந்திருக்கோம். இனி எல்லாம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். இன்னும் ஒரு 2 நாள் ஆகிடும். அதுவும் இல்லாமல் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வர ஒரு 3 நாள் பக்கம் ஆகிடும். கடைக்கு யாரும் வந்தாங்களா? கடை பக்கம் போனியா? அப்படியே கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்தேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டாங்களா என்ன கடையே திறக்கலன்னு? கேட்டாங்கம்மா. அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் அதனால போயிருக்காங்கன்னு. சரி சரி அப்படின்னு சொன்னாங்கம்மா. சீக்கிரம் வந்து கடையை திறங்க, அப்படி கடையை திறக்காம இருக்காதீங்க. நாங்க அப்படியா? சரி சரி. ஜானகி இருக்குதா? ஜானகி இந்த போன கொடு. அம்மா உங்ககிட்ட பேசணும் நாங்க. அப்படியா? குடுமா குடு. ஜானகி என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு போனா ஆளெல்லாம் மறந்துடுறது. நாங்களா ஃபோன் பண்ணாதான் நீங்க பேசுவீங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இல்லை ஜானகி, இங்கே பட்டு எடுக்க போயிட்டோமா, கல்யாண விஷயம்னாலும் நேற்று பொண்ணு பார்க்க போனோம். அப்புறம் முறைப்படி பொண்ணுக்கு பூ வைக்கணும், பேச வேண்டியதெல்லாம் பேசணும். அப்புறம் இன்னைக்கு பட்டு எடுத்துட்டு நகை கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கே ஒரு நாள் பொழுது இதிலே ஓடி போச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே இதாகி போச்சு. அதனால தான் ஃபோன் பண்ணலை. என் பிள்ளை என்ன எதுவும் தொல்லை பண்ணாலா? அடடா, செல்வி தான் எனக்கு கைக்கு உதவியாக ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்க்குறான். நம்ம வீட்டில் 2 இது இருக்குல்ல, ஒரு வேலைக்கு லாக்கியில். செல்வி காலையில் எழுந்திரிச்சு வீடை கூட்டிடுவா, வாசல் கூட்டி வாசல் கோலம் போட்டுருவா, காய் எதோ அரிஞ்சு கொடுப்பா, பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுவா. ஏதோ ஒன்று அவளால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொல்லி தான் விட்டேன், வேலை வெட்டி பார்க்கணும், சும்மாலாம் இருக்கக்கூடாதுன்னு. அட யாரா நீங்கள் வேற. சரி, எப்போ வரீங்க? கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்தெல்லாம் வச்சுட்டு தான் வரணும். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பக்கம் ஆயிடும். அது வரைக்கும் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. அதெல்லாம் சொல்லணுமா? நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம். நீங்கள் நல்லபடியாக விசேஷத்தை முடிச்சுட்டு வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. புள்ள நம்ம வீட்டில் தான் இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்குன்ற தைரியத்தில் தான் நான் இருக்கேன். இல்லைன்னா என்ன நேரத்தில் வருவேனே தெரியாது. கவலைப்படாமல் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. எஸ்ஏ ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை முடிச்சுட்டு இதை எழுதணும். சரியா? சரிம்மா. கையெல்லாம் வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்து எழுதவா? முடிச்சுட்டு போ. எங்கேயா இருந்தாலும் ஏற்கனவே உன் மேல கம்ப்ளைண்ட் வேற எழுதி கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா முடிச்சுட்டு போ. என்னம்மா நீங்க? கோகுல், எது எதுல விளையாடணுமோ அதை எதுல விளையாடணும். எதுல வந்துட்டு சீரியஸா இருக்கணுமோ அதுல சீரியஸா தான் இருக்கணும். முடிச்சுட்டு போ. இம்பார்ட்டன்ட் எல்லாம் முடிச்சுட்டு போ. ஐயோ, ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம், என் பக்கத்து வீட்டுக்காரி வச்சாலாம் பணமரம். என்னத்த என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? பின்னாடி வீட்டுக்காரி ஏதோ கடை வைக்கிறாளாமாண்டி, தெரியுமா? யாருத்த? எத்தனை பேர் இருக்கா நம்ம பின்னாடி வீட்டுல? யாரு, உமாவா? ஆமா ஆமா, அவளே தான். அவ ஆத்தாக்காரி வந்து பீத்திக்கிட்டு போறாடி. ஹோட்டல் வைக்கிறோம், அப்படியா இப்படியா, ஒரு நாளைக்கு 2 கட்டியாலும் ஓடும். அல்லப்பற தாங்க முடியலடி அவளுகளோட அலப்பற. ஏத்த ஏதோ ஒண்ணு அவங்களால முடிஞ்சது அவங்க பண்றாங்க, அதுல போய் நம்ம ஏதாவது பேசணுமா? அடியே, அவ வைக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி தொலையட்டும். நம்ம யாரும் அதை போய் கேட்கறா வைக்கிற, அது நமக்கு தேவையும் கிடையாது. நான் பாட்டுக்கு இந்த வள்ளிக்கண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வேணும்னே என்கிட்ட வந்து இப்படி ஜாட மாடியா பேசுறாடி. அப்புறம் நான் கம்முன்னு இருப்பேனா? ஏத்த கம்முன்னு இருங்கத்த, எதுக்கு சண்டை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி, என்ன பார்த்தா என்ன ஊர் வம்பு இழுக்கிற மாதிரி? நான் பாட்டுக்கு பொண்ணு தாண்டி இருந்தேன், வேணும்னே என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு வாரா? ஏற்கனவே உங்க பையன் சொல்லியிருக்காரு, பின்னாடி வீட்டுக்காரவங்கள்ட்ட எந்த பேச்சும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? அன்னைக்கு தான் அவ வந்து அந்த கத்துனால. அடியே, நான் சண்டையும் போல கிண்டையும் போலடி. அவ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அதைத்தான் வந்து சொல்றேன். அவ கடை எங்க வைக்க போறா தெரியுமா? எங்க வைக்கிறாங்களா? அமுதா போட்டிருக்கா பணியார கடை, அதுக்கு பக்கத்துலயே வைக்கிறா மாட்டி இட்லி கடை, அது விளங்கும். ஆத்தாடியாத்தா, என்ன சொல்றீங்க? ஒரு கடை இருக்க இடத்துல போய் இன்னொரு கடையை வச்சா எப்படி ஓடும்? அவ என்ன போலதாண்டி வாழ்க்கை. என்னைக்குமே அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, தான் மட்டும்தான்
நல்லா இருக்கணும்னு எந்த கெட்ட எண்ணத்தோடையே தான் வாழுவா. அதே எண்ணத்திலேயே அவ பிள்ளையும் வளர்த்தா. இப்ப அதே எண்ணத்துல ஒரு பிள்ளைய அழிக்கணும்னு ஒரு பிள்ளைய தூண்டி சீவி விட்டுக்கிட்டு இவள மனுஷியா என்ன சென்மங்கனே தெரியலப்போ. இவளா அந்த 2 பிள்ளைகளை வளர்த்தால இல்ல குப்பத்தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தாலே தெரியல. நம்ம கூட நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கோம். இந்த ஊர்க்காரங்க கூட பாவம் கஷ்டப்படல. இப்ப நல்லா இருந்துட்டு பட்டாங்க. வீட்டு வேற இருக்கா. இந்த நாள்ல போய் அந்த பக்கத்துல கடை வச்சு அவங்கள குட்டி ஏக்கற புத்தி தானே இது. என்ன சென்மா வரா என்ன போங்க, எப்படியா இப்படி இருக்காங்களோ தெரியல. சி, நமக்கு தாண்டி மனசு கேட்க மாட்டேங்குது. பாவல் அந்த எம்புட்டு மனசு நொந்து போவா. ஜிப்பமனே தெரியலையே. விடுங்க அத்தை, அவங்க கடையில வந்து சாப்பிடணும்னு நினைக்க வருவாங்க. எப்படியா இருந்தாலும் ரெகுலரா வர கஸ்டமர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. என்னமோ போ, நாக்கெல்லாம் இந்த கடையில சுத்தமா பிடிக்காது. இப்ப எங்க போறீங்க? அடியே எங்கேயும் போக கூடாதா? நம்ம வீட்டுக்குள்ள போங்க. டிவி பாத்துட்டு எங்கிட்டும் போய் அவங்கள பேசி வம்பிழுத்துட்டு வராதீங்க. அடி போய் எங்கிட்டு இவங்கிட்ட வந்து அவங்க சொல்லணும். அப்பதானே எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நாள் பாரு, குச்சி எடுத்து அந்த முட்டியிலே வச்சு வெளுக்கிறேன். எழுது வேகமா. டயர்டா இருக்கு. வாப்பா வா, வேலை முடிஞ்சுதா? ஆமாப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சது. எங்க தனாவை காணோம்? அவளையா படுத்திருக்காயா? அப்படியா, சரி சரி. 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டயா. உனக்கு என்ன டீ வைக்கவா? வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வர வழியில இப்பதான் ஒரு டீ சாப்பிட்டு வந்தேன். வீடுதான் இருக்குல்ல, இங்க வந்து டீ குடிச்சா என்ன? இல்லம்மா, என்னோட வேலை செய்யற கொலீக்ஸ் வேற வந்தாங்களா. அதுவும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி எல்லாம் டீ சாப்பிடுங்கன்னாங்க. சரி அப்பயே அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி சரி. எப்பா? என்னம்மா? ஏண்டா தனா பாவண்டா. நீ பூமாரியை நினைச்சு வருத்தப்படுறது அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஏமா? நீ பாட்டுக்கு நேற்று எதிர்ச்சியா பூமாரியை பார்க்காம இருக்கிறதுனாலயே என்னவோ தெரியல குழந்தைலன்னு வர சொல்லிட்டியா. அது அவ மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு போலடா. அதான் அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. சாட்டுக்கு நம்ம பூமாரியை போய் கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்றா. என்னடா பண்றது? போய் கூட்டிக்கிட்டு வந்துடுவோமா? நான் அதை தானம்மா சொன்னேன், பூமாரியை கூட்டிட்டு வருவோன்னு. அது 2 பேருமே சம்பாதிக்கிறோம், 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவளை பார்த்துக்க மாட்டோமா? மறுபடியும் ஊருக்கு போனால் பிரச்சனையாக இருக்கும். ஊர் தலைவர் ஒரு காலத்தில் இருந்தேன் நான். நம்மளே ஊர் தலைவர் பேச்சை மீறினோம்னா நாளை பின்ன அதுவே தப்பாக போயிடும்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. என்னடா பண்ணுவோம்? நான் அப்பயே சொல்லிட்டேன் கூட்டிட்டு வருவோன்னு. நீங்க தான் வேண்டாம் வேண்டான்னு நீங்க. சரிடா, நம்ம இப்போ போனால் பிரச்சனையாக இருக்கும். குலதெய்வம் கோயிலில் பூஜை வைக்கிறேன்னு இருக்காங்க. அப்போ போகும்போது நம்ம பார்த்து பூமாரியை கூட்டிக்கிட்டு வந்துடுவோம். இன்ன வரைக்கும் அவளுக்கு நீ தான் அப்பான்னு முகத்தை கூட காட்டியிருப்பாளா என்னன்னு தெரியல அந்த படுபாவி. எந்த நேரத்துல எதை பேசிக்கிட்டு? இல்லைங்க, அவளை ஃபோட்டோ எடுத்து யாராவது ஒருத்தர் நமக்கு அனுப்புவாங்க. ஆனால் அவகிட்ட யாராவது நம்ம தான் தாத்தா பாட்டி இவன் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்களா? அதாங்க யோசனையாக இருந்துச்சு. எப்படி இருக்காளோ என்னவோ, ஃபோட்டோலையே பார்த்தது. நேரில் ஒரு தடவை கூட தூக்கலை. அம்பிட்டு வேதனையா காலத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பா, புள்ள பிறக்கட்டும் உன் குடும்பத்தையே ஆட்டி வைப்பேன்னு. அப்போ புரியல. இப்போதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவளை பார்க்காம இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் ஊருக்குள்ள அது ஏன் பேத்தி இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஆயிருந்தா அவங்க வளர்த்தாலும் வச்சாலும் உன் பேத்தி ஏன் பேத்தின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க பேத்தின்னு சொல்ல போறாங்க. கூட்டிக்கிட்டு வந்துடுவோம். அவளுக்கு இப்போ 10 வயசு ஆகிப்போச்சுல்ல, கூட்டிக்கிட்டு வந்துடுவோம். ஐயோ, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே ஆண்டவா. அமுதா, என்ன அமுதா பக்கத்துல பந்தல்லாம் போட்டிருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. வர்றவங்களுக்கு உட்கார வைக்க வெயில் இதா இருக்குன்னு சொல்லிட்டு பந்தல் போட்டியோ? இல்லைங்க, பக்கத்துல இட்லி கடை வருதாமா. இட்லி கடை வருதா? என்ன அமுதா சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம தான் இங்க கடை போட்டிருக்கோம். கடைக்கு பக்கத்துல எவனாவது கடை வைப்பானா? யாரு கடை வைக்கிறா? நம்ம ஊருக்காரவங்களா வெளியூருக்காரவங்களா? நம்ம ஊருக்காரவங்க தான்.
என்ன இது கொடுமையா இருக்குது? நம்ம 9 வருஷமா இங்க கடை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி கடைக்கு பக்கத்துல கடை வச்சா நல்லாவா இருக்குது? என்ன இப்படி இருக்காங்க இந்த ஊருக்காரவங்க? நம்ம யார் வழியாவது போறோமா வாரமா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். இந்த ஆடி மாசம்லாம் வந்து பொழப்பே நடத்த முடியாத அளவுக்கு இருக்குது. இதுல இப்படி பக்கத்திலே கடை வச்சா எப்படி வந்து சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க? என்னடா இதுன்னு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்காதா? யார் வைக்கிறா? யார் என்ன? வேற யாரு? அந்த உமா தான் வைக்கிறா. உமாவா? உமா எதுக்கு நம்ம கடைக்கு பக்கத்துல கடை வைக்குது? எல்லாம் ஆத்திரம்தான், வேற என்ன? நம்ம கடை வச்சு நல்லா இருக்கும், அந்த மாதிரி நமக்கு போட்டியே இங்கிட்டு கடை வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. அட கடவுளே, என்ன இருந்தாலும் இப்படி கடைக்கு பக்கத்துல கடை வைக்கிறதெல்லாம் சரியா வருமா? என்ன இது இப்படி? ஐய, எனக்கே என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, ஒரே டென்ஷனா இருக்குது. இங்க பாரு, இதுக்காகலாம் நீ மனசு ஒடிஞ்சு போயிடாத, சரியா? நமக்காக வர கஸ்டமர் நமக்கு வருவாங்க. இப்படித்தான் முதல்ல நான் வண்டி ஓட்ட போகும்போது இப்படிதான். ஒரு வண்டி இருந்துச்சுன்னு வையே, அதுக்கு போட்டியாவே 2-3 வண்டியை இறக்குவாங்க. அப்படி இருந்தும் நான் ஓட்டி ஏதாவது ஒன்று பண்ணி நான் சம்பாரிச்சு தான் கொடுத்தேன். அந்த மாதிரி நமக்குன்னு வரவங்க வரத்தான் செய்வாங்க, வராமலாம் போயிட மாட்டாங்க. இன்னைக்கு மனசு தளர விட்டுறாங்க, சரியா? பார்த்துக்கலாம், விடு.